Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பி அண்ட் எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கட் ஆஃப் மார்க்லயே வந்து எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள வந்து கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல வந்து நடக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த வீடியோல ஆன்லைன்ல வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும், அது எத்தனை கேபிக்குள்ள நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரிஜினல் டேட்டாஸ் வந்து உங்ககிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இல்லாதவங்க அல்டர்னேட்டிவா என்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பி அண்ட் எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நேத்து டேட்லயே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லைக் வந்து ஆகஸ்ட் 14th இருந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கவுன்சிலிங் ஆன்லைன் செக்ஷன் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் எண்ட் வந்து எப்போ முடியுது அப்படின்னா 18 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 டேஸ் வந்து டைம் இருக்கு. இந்த 5 டேஸை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மேலே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் த்ரூட் ஆன்லைன் சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா. இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து மெயில் வந்திருக்கு அப்படிங்கிற நீங்க வந்து பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க் மேல உங்களோட மார்க்ஸ் வந்து அவைலபிளா இருந்து நல்ல ஒரு ஸ்கோர் வந்து எடுத்திருக்கீங்க யூஜில அப்படின்னா உங்களுடைய ரேங்க் அடிப்படையில தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அடிப்படையில உங்களோட ரேங்க் அடிப்படையில என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மெயில் அப்படிங்கறத அனுப்புவாங்க. அந்த மெயில் வந்தவங்க மட்டும்தான் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த லாகின் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும். மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எனபிள் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து இன்னையில இருந்து எப்படி பார்த்தாலும் வந்து மெயில் வந்துடும். மெயில் வந்த உடனே எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணுங்கிறது தனியா வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன், வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றதுக்கு என்னென்ன டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் வேணும். அதை 250 கேபிக்குள்ள ஜேபிஜி இமேஜ் ஃபார்மட்ல அப்லோட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் 12th மார்க் ஷீட் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து வேணும். இதுவுமே வந்து நம்மளுக்கு 250 ஃபார்மட்ல ஜேபிஜி ஃபார்மட்ல வேணும். யூஜியோடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட்லயும் வேணும், பேக் சைட்லயும் வந்து நீங்க வந்து ஒரே பிடிஎஃப் வந்து மெர்ஜ் பண்ணி 1 எம்பிக்குள்ள நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டிசி ஃபைனலா வந்து எந்த காலேஜ்ல படிச்சீங்களோ அந்த காலேஜோடைய டிசி அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் சர்டிபிகேட்னு சொல்லுவோம். இந்த சர்டிபிகேட்டை நீங்க வந்து 2 பேஜ் இருக்கு அப்படின்னா ரெண்டையுமே ஒன்னா வந்து ஒரே பிடிஎஃப்ல மெர்ஜ் பண்ணி 1 எம்பிக்குள்ள நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் யூஜியோடைய ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கறது 250 கேபி இருக்கும். ஸோ இந்த 250 கேபியை நீங்க ஜேபிஜி ஃபார்மட்ல இருந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் வச்சுக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கறது முடிஞ்ச வரைக்கும் லேட்டஸ்டா இ சேவையில அப்ளை பண்ணி டிஜிட்டல் சர்டிபிகேட்டை நீங்க வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்க காலேஜ்ல அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உமிஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த உமிஸ் ஐடி வந்து இந்த லேட்டஸ்டா டிஜிட்டல் ஃபார்மேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தாதான் அந்த உமிஸ் லாகின்ல வந்து அவங்க வந்து மேட்ச் பண்ணி எலிஜிபிள் ஆகும். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஒரிஜினல் டிஜிட்டலா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் கேட்பாங்க. அதனால அது இப்பவே நீங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து 250 கேபில ஜேபிஜி ஃபார்மட்ல வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே காமனா ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 6 டாக்குமெண்ட் மட்டும் போதும். மேபி நீங்க லைக் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வரீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான சர்டிபிகேட்டை நீங்க எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்ல வரீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால வரீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா வச்சா போதுமானது. சரிங்களா? மீதி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஜெனரலா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே வந்து காமன். இந்த 6 சர்டிபிகேட்ஸுமே நீங்க வந்து ஒரிஜினலா வந்து சப்மிட் பண்ணணும். சப்போஸ் வந்து ஒரிஜினல் வந்து இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 10th 12th உங்களுடைய டிசி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும். கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இந்த யூஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டும் மட்டும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இல்லாம இருக்கலாம். இது யாருக்கு வந்து இல்லாம இருக்கலாம் அப்படின்னா 2025 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் இது வந்து ஆல்மோஸ்ட் இருக்காது. இது அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க யூஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா போனோஃபைட் சர்டிபிகேட் வந்து வாங்கி ரெடி பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். இது கவுன்சிலிங் டயத்துல பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்செட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வேற வழி இல்ல. ஏன்னா வந்து நம்மளுக்கு மாற்று வழி அப்படிங்கிறது வந்து இல்ல அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா போனோஃபைட் சர்டிபிகேட் வந்து கொடுக்குறோம். இந்த போனோஃபைட் சர்டிபிகேட் வித் ஒரிஜினல் தரத்தோட இருக்கணும். உங்களோட பிரின்சிபால் கையில வந்து சீல் அண்ட் சிக்னேச்சர் இருக்கணும். அப்படி நீங்க யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் கண்ட்ரோலர் கிட்ட நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சீல் போட்டு சைன் போட்டு வாங்கி
அதை ஒரிஜினல் ஸ்கேன்டு காப்பியை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் செக்ஷன் டைம்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து யூஜி ஓரல் மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அல்டர்னேட்டிவா போனோஃபைட் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலா அடிஷனலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு அல்டர்னேட்டிவா இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்றதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணி உள்ளவே வந்து போயிட்டு வந்து அப்லோட் பண்ண முடியும். ஒன் டைம் அப்லோட் பண்ணா போதும். அகைன் நீங்க திரும்பி திரும்பி வந்து அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. கவுன்சிலிங்க்கு ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் நம்மளுக்கு வந்து கிடையாது. ஃப்ரீயாவே வந்து எல்லா ஓப்பன் கேட்டகரி எல்லாருமே வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் டைம்ல நம்ம வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாவே அட்டன் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு காலேஜ்ல சீட் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணும்போது மட்டும் நீங்க ஃபீஸ் வந்து கேட்பாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணி நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை எந்த காலேஜில் அலாட்மெண்ட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு நேரடியா இன் பர்சன் அதாவது ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.